Hi students, welcome to Arsh Media. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் சென்டம் எடுக்கிறது எப்படி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் 90+ ஸ்கோர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஜஸ்ட் சொல்கிற அட்வைஸ் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நாம் எப்படி ஆன்சர்ஸ் எழுதணும், மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ் சப்ஜெக்டோட ரியாலிட்டியை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் எடுக்க நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை விட ப்ரெசன்டேஷன், அப்புறம் மெமரி, அப்புறம் ப்ராக்டிஸ், இது ரொம்ப முக்கியம். 3 விஷயங்க: ப்ரெசன்டேஷன், மெமரி, ப்ராக்டிஸ். சரியா? ஸோ மேக்ஸில் எப்படி ஃபார்முலா தெரிஞ்சால் சால்வ் பண்ண முடியுமோ, சயின்ஸில் கான்செப்ட் புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியுமோ, அதே மாதிரி தமிழில் எக்ஸாமினர் உங்களுடைய பேப்பரை திருத்துறப்போ முக்கியமாக பார்க்குற ஒரு சில விஷயங்களை நான் இப்போ சொல்கிறேன். ஆன்சர் கரெக்டாக இருக்குமான்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அந்த கொஷினுக்கான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஆன்சரில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் கிராமரை நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா நல்லா புரிஞ்சுக்கணும். கிராமர் பார்ட் இல்லை, தமிழுடைய நார்மலான பேசிக் கிராமரை நீங்கள் அந்த கொஷினோட ஆன்சரில் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனல் விஷயம், நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஒழுங்காக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. இந்த 4 விஷயமும் கரெக்டாக இருந்தால் மார்க் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோம் சென்டம் பற்றி டார்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சென்டம் டார்கெட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். டெக்ஸ்ட் புக்கு தான் ராஜாங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்கை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எவ்வளோ கைட்ஸ் வாங்கினாலும், நான் என் சேனலே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கைட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நிறைய கைட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ என்ன கைட்ஸ் வாங்கினாலும் டெக்ஸ்ட் புக்கு தான் ராஜா. டெக்ஸ்ட் புக்கு தான் மட்டும்தான் நம்ம தமிழில் சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழியை நமக்கு அமைச்சு கொடுக்கும். ஸ்டேட் போர்டு தமிழில் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி டெக்ஸ்ட் புக் பேஸில் தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெசனோட சம்மரியை டெக்ஸ்ட் புக்கிலேருந்து படிக்கணும். இம்பார்ட்டண்ட் லைன்ஸை டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணி வைக்கணும். அப்புறம் போயம் மீனிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஆத்தர் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் சென்டம் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ எங்கே அந்த நூல் குறிப்பு, ஆத்தர் டீட்டெயில்ஸ்லாம் வருது இல்லைங்களா, உங்களுடைய ஆசிரியர் குறிப்பெல்லாம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக படித்தோம்னா சென்டம் கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் கிராமர் ரூல்ஸ், எல்லா கொஷின்ஸுக்கும் எந்த மாதிரி கிராமர் நம்ம எழுதுகிறோம், அண்ட் கிராமர் கான்செப்டாக அதை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ், அதாவது நம்ம படித்த எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம், எழுதி பார்க்குறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டோட்டல் டெக்ஸ்ட் புக்கை கவர் பண்ண முடியும். டோட்டல் டெக்ஸ்ட் புக்கை கவர் பண்ணுறது அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் பண்ணுறது தான். லெசனோட சம்மரி எடுக்கிறது, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மார்க் பண்ணுறது, போயமுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க ஆத்தர் டீட்டெயில்ஸ், நூல் குறிப்பு இதெல்லாம் படிக்கிறது, அதுக்கப்புறம் கிராமரிக்கல் ரூல்ஸ் கற்றுக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. புரியுதா? ஸோ ஒரு லெசன் படிக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டோரி இல்லைனா அந்த போயம் அதோட மீனிங்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். செகண்ட் இம்பார்ட்டண்ட் லைன்ஸை மார்க் பண்ணணும். அப்புறம் தேர்டு பார்த்திங்கன்னா ஆன்சரை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா காலத்துக்கும் அது உங்களுக்கு மறக்காது. இப்போ நம்ம அடுத்து நம்மளுடைய வீடியோவோட இன்னொரு பார்ட்டுக்கு வரலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதிகமாக, நான் சொன்னேன் இல்லையா 90+, ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க. ஸோ நீங்கள் தமிழில் ஆவரேஜ்னு ஃபீல் பண்ணால் கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இங்கே யாருமே எதுலேயுமே ஆவரேஜ் கிடையாது, அண்ட் யாருமே எதுலேயுமே பெஸ்ட்டும் கிடையாது. சரியா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமில் அதிக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு டெய்லி 45 மினிட்ஸ் தமிழுக்கு நீங்கள் கொடுங்க. டெய்லி 45 மினிட்ஸ் தமிழுக்கு மட்டும் கொடுங்க. 15 மினிட்ஸ் அதில் பார்த்திங்க அப்படின்னா லெசனை ரீட் பண்ணுங்கள். இன்னொரு 15 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர்ஸை எழுதி பாருங்கள். அண்ட் இன்னொரு 15 மினிட்ஸ் கிராமரை ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லியும் 45 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லெசன் ரீடிங், அடுத்த 15 மினிட்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ப்ராக்டிஸ், அண்ட் அடுத்த 15 மினிட்ஸ் கிராமர். ஸோ இப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான தமிழ் மார்க்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிறத எல்லா எக்ஸாம்லையும் நீங்கள் பொதுவாக பார்க்கலாம். அண்ட் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நான் ஜூனில் அப்லோட் பண்ணுறேன். இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். லேட்டராக ஸ்டார்ட் பண்ணாலும் இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இது மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்மளோட சப்ஜெக்டோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணக்கூடாது. லாஸ்ட் மந்த் நீ எதை சொல்கிறேன்னு கேளுங்க. பப்ளிக்கு முந்தின மந்த், அதாவது மார்ச். ஸோ February, Marchல நம்ம கண்டிப்பாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அங்கே ரிவிஷன் தான் பண்ண பார்க்கணும்.
இப்போ பாருங்கள், இது ரெண்டும் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கும் அப்புறம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்குமான ஐடியாவாக பார்த்தோம். இப்போ வந்து எப்படி நம்ம ஆன்சர்ஸ் வந்து எழுதுறது, நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் முக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எப்படி நம்ம ஆன்சர்ஸ் எழுதுறது, அது மூலிமா எவ்வளோ மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் மார்க்ஸ் கம்மியாக வரும். ரீசன் என்ன அப்படின்னா ப்ரெசன்டேஷன் தான். ஸோ எக்ஸாமில் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோமா, பேராகிராஃப் செப்பரேட்டாக ரைட் பண்ணியிருக்கோமா, அதாவது ஒவ்வொரு பேராகிராஃபையும் சேர்த்து மொத்தமாக ஒரு நெடுவினால் எழுதிட வேண்டியது. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெசன்டேஷனை வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேராகிராஃபாக பிரித்து அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் வந்து அழகாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுறது. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை பென்சில் கொண்டு நம்ம அண்டர்லைன் பண்ணும்போது அந்த ஹோல் கொஸ்டினை அந்த எக்ஸாமினர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட கீ பாயிண்ட்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது ப்ரெசன்டேஷனை இன்னுமே நீட்டாக காட்டும். அப்புறம் வந்துட்டு ஓவர் கட்டிங் அவாய்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாலே ப்ரெசன்டேஷன் இன்னுமே அழகாக இருக்கும். அப்புறம் வந்து ஆன்சருடைய லென்த்தை மெயின்டைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினை வந்து 2 பேஜுக்கு எழுதி வைக்கக்கூடாது. அதே மாதிரி டைம் 5 மார்க் கொஸ்டினை 5 லைனில் எழுதி வைக்கக்கூடாது. ஸோ எது கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷனை வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், கிராமரில் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரிக்கை சொல்லிடுறேன். தமிழ் கிராமர் பார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. ஆனால் கிராமர் தான் ஈஸியஸ்ட் ஸ்கோரிங் ஏரியாவாகவும் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. டெய்லி நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கிராமரில் இலக்கணம், சந்தி, பிரித்தெழுதல், எதிர்சொல், பொருள் தருக, இதெல்லாத்தையும் டெய்லி படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த பொருள் தருக, எதிர்சொல், பிரித்தெழுதல் எல்லாமே 1 மார்க்கில் நம்ம வந்துட்டு மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த இலக்கணம், சந்தி, பகுபத உறுப்பு இலக்கணம் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 மார்க்கில் கூட வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இதை வந்து ரிப்பீட் பண்ணாலே கிராமரில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபைனல் 1 மந்த், அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஃபைனல் 1 மந்த் படிக்கக்கூடாது, ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும்னு. அந்த ஃபைனல் 1 மந்த் எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து 15th டே வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெசன்ஸையும் அது கூட கிராமர்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16th டேலேருந்து 25th டே வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் லைக் பிடிஏ கொஷின்ஸ் இருக்கும், அப்புறம் வந்துட்டு நிறையா வந்து உங்கள் ஸ்கூல்ஸில் மாடல் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணணும். லாஸ்ட் 4 days வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கர் ஏரியாஸை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு டோட்டல் ரிவிஷன் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனலி எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் தமிழ் பேப்பர் சால்வ் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்றே மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் ஈஸி சப்ஜெக்ட் தான். ஆனால் ஈஸின்னு இக்னோர் பண்ணால் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு டோட்டலில் அடி வாங்கும். ஸோ அதாச்சும் கரெக்ட் பிளானோட படித்தா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட 90+ 95+ எடுக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு நம்மளே நினச்சிக்க கூடாது. அதுதான். அப்புறம் ஈவன் சென்டமும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். கன்சிஸ்டன்சி தான் அதுக்கான சீக்ரெட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. அண்ட் வந்துட்டு நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், நம்ம தமிழில் இம்பார்ட்டண்ட்டான பார்ட், அதாவது ரொம்ப கஷ்டமான பார்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுற பார்ட்டுன்னு ஒரு சில பார்ட் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டெல்லாம் என்ன, அதில் வந்து நம்ம எப்படி வந்து பர்டிகுலர்லி அந்த எக்ஸாம் பேப்பரில் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை நம்ம எப்படி கிராக் பண்ணுறது, அதில் எப்படி அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது, ஸோ அது என்னென்ன பார்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு மிட்டம் வர்றப்போ கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி, ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேர்னி இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்கள் கூட தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு முழு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தமிழில் எது ஹார்டஸ்ட் பார்ட், அது எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேங்கிற நம்பிக்கையோட இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.